என்னங்க நான் எதை பற்றி பேச போகிறேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம தலைவன் பெண் குயினை பற்றி தான். இன்ஸ்டாகிராம், யூடியூப் திறந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் தாங்க. அப்படியே ஒரு பாதையில் அவன் பாட்டுக்கு நம்ம தலைவன் போய்கிட்டே இருக்கிறான். சத்தியமாக அந்த பெண் குயினுக்கு இருக்க தைரியம் எனக்கு இல்லைங்க. நம்ம மக்களை விட்டுட்டு அதோட இருப்பிடத்தை விட்டுட்டு அது பாட்டுக்கு ஒரு மலையை நோக்கி அது பாட்டுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் அதுவாக போய்கிட்டு இருக்கு. அது எப்போவோ எடுக்கப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. எல்லாருமே அதை பார்த்து கேட்குறாங்க, பட் ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் நாட், ஏன் இருக்கக்கூடாது, அது ஏன் போகக்கூடாது, நம்மளோட லிமிட் இதுதான், நம்ம சர்க்கிள் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை தாண்டி ஏன் நம்ம உடச்சிட்டு வெளியே போகக்கூடாது. பட் ஐ அக்ரி, ஈவன் இஃப் யூ சக்சீட் ஆர் ஃபெயிலியர், பட் யூ மஸ்ட் ட்ரை. அது ட்ரை பண்ணிச்சு, அது சக்ஸஸ் ஆச்சோ ஃபெயில் ஆச்சோ. இப்படி படுத்துருக்கிற வீடியோ பார்த்தோன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் சர்க்கிளை விட்டு வெளியே போனதுனால தான் நீ இறந்துட்ட, அட்லீஸ்ட் நீ ட்ரை ஆச்சு பண்ண அப்படின்னு நமக்குள்ளே நிறையா கொஷின்ஸ் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பாவமாக இருந்துச்சுங்க. நானாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து அதோட இடத்துல வச்சுருவேன். பட் அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹியூமன்ஸாக இருக்கிறோம், வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், இறக்குறோம். ஆனால் அதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிற மாதிரி அதை ஒன்று பெருசாக நமக்கு உணர்த்திட்டு போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சடா.